ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஈரானுடைய கடல் பகுதிகளிலே ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இன்னி வரைக்கும் ஈரான்லேருந்து எந்த கப்பலும் வெளியில வர முடியல, ஈரானுக்கும் எந்த கப்பலும் போக முடியல. இதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஷிப்ஸை வந்து திருப்பி அமைச்சிருக்காங்க அமெரிக்கா. இருக்கக்கூடாது. அல்டிமேட்லி இவங்களுடைய நோக்கம் என்ன? ஈரான்ல இந்த ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இருக்கக்கூடாது. 60% இருக்கவே கூடாது. ஆமா, இருக்கு. ஒரு டீலுக்கு வந்துதான் ஆனும் ஈரான். அமெரிக்கா சைட்லயே வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு கௌபாய் மாதிரி மிரட்டுறதும் தப்பு. இவங்க சைட்ல ஐஆர்ஜிசியை இப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐஆர்ஜிசியோட கைதான் ஓங்கி கொண்டிருக்கின்றது. நேயர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்தியினூடே நாம் இன்றைக்கு சந்திக்க போகிறது ரொம்ப மிக முக்கியமான ஆளுமை. நம்முடைய கண்ணியத்துக்குரிய பஞ்ச் அருண் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட இப்போது ஒரு கொதிநிலை அரசியல் காணப்படுகிறது. மத்திய கிழக்கில் நாளை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான அந்த சமாதான பேச்சினுடைய நிறைவு எல்லை வகுக்கப்படுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமெரிக்கா ஊடகம், குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் போன்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், சிச்சுவேஷன் ரூம் என்கின்ற அவசர கதியில் எடுக்கப்படுகிற சில முடிவுகளுக்கான ஒரு கடும்போக்கு நிலை உருவாகியிருப்பதாகவும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ் மற்றும் பீட் ஹெர்ட்ஸ், மார்க்கோ ரூபியோ போன்ற மிக முக்கிய ஆளுமைகள், ஜான் பாஸ்டன் போன்றவர்களும் கூட அதில் சிஐஏ உளவு அமைப்பின் தலைவர்களும் பேசினார்கள். போர் இன்றைக்கு காலை அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஊடகத்தில் வந்த செய்தியில் ஈரானுடைய கடல் பகுதிகளிலே ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் நம்முடைய விருந்தினர், சர்வதேச பார்வையாளர், கல்வியாளர் திரு அருண் அவர்களிடத்தில் வரவேற்று போகிறேன். அவர்கிட்ட கேட்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. சார் வாங்க. வணக்கம். வணக்கம் அருண் சார். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் தான், அதை இது உங்களுக்கு மக்களுக்காக சொன்னதுக்கு நான் சொன்னதை தாண்டி உங்களுடைய ஓவரால் ஒரு பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? அதாவது இன்னைக்கு ஈரான்ல வந்து 2 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று வந்து ஐஆர்ஜிசி, இன்னொன்று வந்து அந்த சிவிலியன் லீடர்ஷிப் அப்படின்னு. ரைட். இதில் ஒன்று கவனிக்கணும். ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஓப்பன் இன் கோஆர்டினேஷன் வித் ஈரான், எல்லா ஷிப்பும் கமர்ஷியல் ஷிப்பும் போகலாம் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்போவுமே வந்து இன் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் அதான் திறந்துட்டாங்களே அப்படின்னு போயிட முடியாது. அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே மைன்ஸ் இருக்கலாம், அது இருக்கலாம், அதனால நீங்கள் பார்த்து வரணும் அப்படின்னு. ஸோ அந்த பர்மிஷன் அப்படின்றதும் லிமிடெட் பர்மிஷன் தான். இதில் இந்தியாவோட 2 ஷிப்ஸ் அவங்க வந்து பர்மிஷனோட தான் வராங்க. ஆனால் ஐஆர்ஜிசி வந்து அவங்கள திரும்பி போக சொல்கிறாங்க. போக சொன்னதோடு இல்லாமல் அவங்க மேலே துப்பாக்கியில் சுடுகின்றார்கள். அப்போது நம்ம கேப்டன் கேட்குறாரு, இந்த பாருங்க பர்மிஷனோட தான் வந்திருக்கோம், லிஸ்ட்டில் பாருங்கள் 2வதுல இருக்குது, நீங்கள் இது மாதிரி பண்ணா என்ன அர்த்தம், ஓகே நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், யார் சொன்னாலாம் நாங்கள்லாம் வந்து திறந்து விட முடியாது. யார் சொல்கிறா? ஈரான், அந்த ஐஆர்ஜிசி கமாண்டோ. அப்புறம் நம்ம ஷிப்பு திரும்பி போயிடுச்சு. நம்மளும் ஈரான் தூதரை கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி வந்து ஷிப்பு மேலே நீங்கள் தாக்குதல் நடத்திருக்கீங்க அப்படின் போது இல்லை இது ஏதோ தெரியாமல் ஒரு மாதிரி நடந்து விட்ட விஷயம் அப்படின்னு அவங்க ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகுதான் வந்து அங்கே சிச்சுவேஷன் ரூம்ல எல்லாரும் கூடுகின்றார்கள். என்ன ஒண்ணுன்னா, இது வந்து யார் எவ்வளோ தூரம் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு பொசிஷன் தான் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் ஈரான்லேருந்து எந்த கப்பலும் வெளியில வர முடியல, ஈரானுக்கும் எந்த கப்பலும் போக முடியல. ஆக்சுவலா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொன்னதுக்கு முக்கிய நோக்கமே, ஆக்சுவலி இப்போ 2 வாரம் முடிய போகுது நாளைக்கு நாளினியோட. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே வந்து அவங்க அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஆயில் எல்லாம் வந்து அங்கங்கே மலேசியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி இடத்துல சுற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து சீனாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சண்டை நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா
அந்த கர்க் ஐலாண்ட்லேருந்து ஃபுல் ஸ்விங்ல லோடிங் எல்லாம் நடந்து சைனாவுக்கு போக வேண்டிய ஆயில் எல்லாம் அவங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த 2 வாரம் வந்து அவங்க பிளாக்கேட் அப்படின்னு சொன்ன பிறகு எந்த ஷிப்பும் மூவ் பண்ண முடியல சைனாவுக்கு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். விலை அதிகமாச்சுன்னா கிடைக்கும் ரஷ்யாலேருந்து, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா விலை அதிகம், முன்ன மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க ரஷ்யால. ஸோ இப்போ சீனாவோட ப்ரெஷர்ல தான் ஈரான் வந்து ரைட்டு நாங்கள் திறக்கிறோம். அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ரைட்டு நம்ம திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வழக்கம் போல எல்லா டிராஃபிக்கும் போகும். அப்போ ஆஸ் யூஷுவல் மறுபடியும் சைனாக்கான ஆயில், அதுக்கப்புறம் சீனாலேருந்து அந்த அம்யூனிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் ட்ரோன்ஸுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா எப்படி சீஸ்ஃபயரை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ட்ரூப் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும், ஏன்னா சாலிட் ஃபியூல் ராக்கெட் மிசைல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான இதெல்லாம் சீனாலேருந்து தான் வரணும். அதுக்காகத்தான் அவங்க இதை திறந்தது. ஆனால் இது வந்து ஐஆர்ஜிசிக்கு ஒத்து வரல. சீஸ்ஃபயர் வந்து ஒரு டீல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஐஆர்ஜிசியோட செல்வாக்கு அங்க குறைந்து விடும். சரி, ஐஆர்ஜிசி அப்படின்றது வந்து வெறும் ஒரு ஆர்மி மாதிரி, சோல்ஜர்ஸ் மாதிரி மட்டும் கிடையாது. எப்படி பாகிஸ்தான் ஆர்மி அப்படின்றது வந்து பல இடங்கள்ல கான்ட்ராக்ட் பிசினஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஐஆர்ஜிசியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. வேற இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது அது என்னன்னு நமக்கு தெரியும். இப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிவிலியன் லீடர்ஷிப்புக்கு அங்க உண்மையான பவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப அங்க ஈரான்ல 3 வகையா பார்க்கணும். ஒன்னு வந்து அந்த சுப்ரீம் லீடர் கமேனி அவர்கள், அதுக்கப்புறம் சிவிலியன் லீடர்ஷிப், பிரசிடென்ட், ஃபாரின் மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் அவங்கெல்லாம். இன்னொரு பவர் சென்டர்னது ஐஆர்ஜிசி. ஸோ இந்த 3 ஒத்து போனா மட்டும்தான் அது நடக்கும். இவ்வளவு நாள் வேற வழி இல்லாம அவங்க 3 பேரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ சிவிலியன் லீடர்ஷிப்போட கேள்வி என்னன்னா, எவ்வளவு நாள் நாம இந்த அடியை வாங்க முடியும்? இன்னும் பெருசா அவங்க வந்து அடிச்சு எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கர்க் ஐலாண்ட்ல இருக்கிற அந்த ஆயில் ஃபெசிலிட்டி, இதையெல்லாம் அவங்க வந்து அடிச்சு தீர்த்துட்டானுங்கன்னு சொன்னா இதெல்லாம் ரீபில்ட் பண்றதுக்கே பல வருஷம் ஆகும். என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நாள் சீனாவை நம்பிட்டு இருக்க முடியும்? அதனால ஏதாவது ஒரு டீலுக்கு போயானோன்றது சிவிலியன் லீடர்ஷிப். இதுல சுப்ரீம் லீடர் என்ன முடிவெடுக்கிறார், அவர் முடிவெடுக்கிற நிலைமையில இருக்காரா, அது இன்னும் வந்து மர்மமாவே இருக்கு. வேற ஐஆர்ஜிசி இதை ஒத்துக்கல. ஆஸ் யூஷுவல் அவங்க செல்வாக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னு. இதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஷிப்ஸை வந்து திருப்பி அமைச்சிருக்காங்க அமெரிக்கா. இப்போ இந்த ஷிப்பு வந்து சீனாவிலேருந்து வருது, டூஸ்கா அப்படின்னு. 6 மணி நேரம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வார்னிங் இல்லை, 6 மணி நேரம் கண்டினியூஸா அவங்க சொல்லியிருக்காங்க, நீ உள்ள நுழையக்கூடாது, உனக்கு வந்து ஈரான் பண்டர் அப்பாஸ் தான் டெஸ்டினேஷன் காமிக்குது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், பிளாக்கேடு இருக்கு. அண்ட் அந்த ஷிப் வந்து ஆல்ரெடி சாங்ஷன்டு ஷிப். நிறைய ஷிப் அந்த ஷேடோ ஃபிளீட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஷிப் அது. அதனால நீங்க வரக்கூடாது அப்படின்னு உடனே அந்த ஐஆர்ஜிசி சைட்ல ரைட், இவங்க எந்த அளவுக்கு போறாங்க பார்ப்போம். இதுதான், நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன், உன்னுடைய லிமிட் என்ன, ரெட் லைன் எங்க இருக்கு அப்படின்றது. இப்ப ஏற்கனவே இந்தியன் ஷிப் மேல அவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க இல்லையா? அதனால இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல உன்னோட இன்ஜின் ஆஃப் பண்ணு அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அந்த MK-45 அப்படின்ற கன் அதை வச்சு அட்டாக் பண்ணி அவங்க இன்ஜினை துவம்சம் பண்ணிட்டு இப்போ வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, அந்த கார்கோ வந்து அந்த பெர்குளோரேட், சோடியம் பெர்குளோரேட், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பெர்குளோரேட், அந்த வெடிமருந்து, அதாவது அதுக்கு சைனாவில இருந்து வருது. ஆமா. சோ இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நவ் அந்த ரெட் லைன் என்ன, யார் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமா போயிடுச்சு. இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ண முடியாது ஈரானால. ஏன்னா நீங்க எங்கேயாவது நீங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த ஸ்பை ட்ரோன்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பை சேட்டலைட்ஸா இருக்கட்டும், வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கேயாவது நீங்க லான்ச்சரை கொண்டு வந்து மிசைல லான்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா டப்புன்னு உடனே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி. அதுக்கு டேக் சம் டைம், எப்படியும் சில 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். கரெக்ட். அதுக்கெல்லாம் அவங்க சிக்னல் கிடைக்கும். ஆமா. ஸோ அதை வந்து இந்த நேரத்தில், சண்டை இல்லாத நேரத்தில் இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து அமெரிக்கன் ஷிப்ஸ் அட்டாக் பண்ணீங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சீஸ்ஃபயர் ஆர் நோ சீஸ்ஃபயர். இப்போ ரெட் லைனை அமெரிக்கா கிராஸ் பண்ணிட்டாங்க, யாரும் இங்க போகக்கூடாது அப்படின்னு. சீனாவுக்கும் இது ஒரு பெரிய பாடம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம எதையும் அங்க அனுப்ப முடியாது அப்படின்னு. இந்த நிலைமையில தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு. பேச்சுவார்த்தைன்றது சரி, வி வில் ரீபில்ட் ஈரான் அப்படின்னு சொல்றது சரி.
ஆனா டிப்ளமசி அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா ரைட்டுங்க, நாங்கள் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக், எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்க மக்களை அவங்க ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? அதனால அவர் மிரட்டினாரு நாங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரு ஃபேஸ் சேவர் வேணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும், பேக் சேனல்ல இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, ஈரான் தரப்புல வந்து அந்த பேச்சே இல்லைன்னு சொன்னாங்க, இப்படி எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் வாங்க டீல போடுவோம், நாங்க சாங்ஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றோம், குளோபல் லெவல்ல அவங்க ஆயில் எல்லாம் விற்கலாம், காசு வாங்கலாம். இப்ப சீனாக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ல வித்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு? ஈரான். ஏன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு வேற ஆள் இல்ல. அதனால அந்த கஷ்டமேவான மார்க்கெட் ரேட்டை நீ வாங்கிக்கோ. இன்னைக்கு வந்து சண்டை நின்றுச்சு, ஈரானும் அமெரிக்காவும் நட்பாகி விட்டது அப்படின்னு சொன்னாலும் சர்ன்னு $60 போயிடாது ஆயில். கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். ஏன்னா ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் அடி வாங்கியிருக்கு, கேஸ் அது இதெல்லாம். ஸோ அதனால கிராஜுவலா தான் ஆகும். அது வரைக்கும் நீ ஏன் லாஸ்ட்ல ஓட்டிட்டு இருக்க, நல்ல லாபம் வரப்போகுது அப்படின்னு இதை பேக் சேனல்ல பேசி பண்ணணுமே தவிர, நான் டீல் வச்சுட்டேன், நீ சைன் பண்ணா பண்ணு, இல்லாட்டா நாங்க பெருசா போட்டு அடிப்போம், ஒன்னும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு தன்மானம் உள்ள நாடாவது ஏத்துப்பாங்களா? நீங்க இப்ப சொன்னது ரொம்ப தெளிவான ஒரு கான்செப்ட். இப்போ நாம இதை கொஞ்சம் லெட் இட் பி வெரி கிளியர். லாட் ஆஃப் த பீப்புள் தே ஹேவ் பின் வாட்சிங், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னேன்னா, நான் இப்போ கேட்பது கண்டிஷன்ஸ் வந்து 10 கண்டிஷனில் 2 வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஒன்று, அந்த ஸ்டாக் பைல்ஸ் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஹெர்மூஸ் இட் இஸ் அ இன்டகரல் சாவரின் பார்ட் ஆஃப் அவர் செல்ஃப், எங்களுக்குரியது. இது யார் பக்கம் சொல்லப்படுது? அக்கார்டிங் டு தி சைட் ஆஃப் இங்கே ஈரானுடைய சைடு. But you have mentioning something, lot of the confabulation among the leaders. The part one is civilian leaders, and other one is IRGC. The third one is other chamber. But எனக்கு இது ஒரு புதிய செய்தி மட்டுமல்ல. இப்பொழுது 2 விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இன்டர்னல் கிரைஸ் இன் பிட்வீன் IRGC வெர்சஸ் மசூத் பெசஸ்கியான் அண்ட் அப்பாஸ் அராக்சி டீம், அப்படி வச்சுக்கலாம். இப்பொழுது பேக் சேனல்ல பேசுறது என்றால் இந்த பிரச்சனைகளை அமெரிக்கா விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதற்கான தீர்வு எதுவுமே இன்டர்நேஷனல் டிப்ளமசியில நெகோசியேஷன் எல்லாமே நெகோசியேஷன். ஆமா, எப்படின்னு கேட்டீங்கன்னா, வைக்கும் போதே பெரிய ஒரு விஷயத்தை வைக்கிறது. இங்க போகும்போது இப்ப நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, நம்ம ரைட் சைட் போறோம்னா இங்கதான் மீடியன் இருக்கு, கொஞ்சம் கேப் விட்டு தானே போவோம். ஆமா, இல்லமா இல்லன்னு தட்டிடும். ஏன்னா அப்பதான் இந்த பக்கம் ஒருத்தன் வந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒதுங்கலாம். கேப்பே இல்லாம நீங்க ஓட்டிட்டு போனீங்கன்னா சிக்கலாயிரும். ரைட், இதுதான் வந்து நெகோசியேஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நியூக்ளியர் பவர் செக்டார், அந்த ரியாக்டருக்கான என்ரிச்மெண்ட் அப்படின்றது மேக்ஸிமம் 5% தான். ரைட், இவங்க வந்து 60% வரைக்கும் என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க. 95% என்ரிச் பண்ணியாச்சுன்னு சொன்னா அப்போ அது வெப்பன் கிரேட் ஆகிடும். ரைட், இவங்க நீ அணுகுண்டு வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இப்போ என்ன சொல்றாங்க, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னும் போது ஏற்கனவே புட்டின் ஆஃபர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த புஷேர், அந்த நியூக்ளியர் அதெல்லாம் அவங்க ஜனங்களை வச்சுதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆஃபர்? எங்கள்கிட்ட ஒப்படைத்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு வேணா எனக்கு வேணாம். அமெரிக்கா கிட்ட கொடுத்தாங்கன்னா சரண்டர் ஆன மாதிரி எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க தானே ஆப்ரேட் பண்றோம், எங்ககிட்ட கொடுத்துரு. இஸ் இட் அக்செப்ட் இன் அமெரிக்கா தி டிமாண்ட்? கிரெம்லின் மாளிகை சொல்லுது எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுது. அது அமெரிக்கா எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இதுதான் அந்த வயா மீடியா சொல்யூஷன் வரும்போது ரைட் அங்க இருக்கக்கூடாது. அல்டிமேட்லி இவங்களுடைய நோக்கம் என்ன, ஈரான்ல இந்த ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இருக்கக்கூடாது. 60% இருக்கவே கூடாது. இருக்கவே அது அமெரிக்காவுக்கு போனா என்ன, இல்ல ரஷ்யாவுக்கு போனா இங்க உங்க கையில இருக்கக்கூடாது. எவ்வளவுதானே, அவ்வளவுதான். சோ உங்க கோல் ரீச் ஆயிடுச்சு இல்ல, அது எங்க போனா என்ன. சோ அதனால தான் ஒரு ஹார்ட் லைன் ஸ்டான்ஸ், எங்க கிட்ட குத்துருங்கோ அப்படின்னு. யார் சொல்றா? அமெரிக்கா. அந்த டஸ்ட் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அப்ப என்ன ஆகும், அப்படி கிவ் அண்ட் டேக் தானே. அப்ப இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர், பத்தியா அமெரிக்கா கேட்டாங்க நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு லோக்கல் பாப்புலேஷனுக்கு அவங்க சொல்லிக்கலாம். புட்டின் அங்க சொல்லிக்கலாம், பத்தியா அங்க இருந்த என்ரிச்மெண்ட்ல அர்த்தம். 2 பேருக்கும் இது வின் வின் சிச்சுவேஷன். ஓகே, இப்படித்தான் ஒரு சொல்யூஷன் அப்படின்றது வரும். அடுத்தது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ். சிங்கப்பூர் மினிஸ்டர் வந்து இதை கடுமையா எதிர்த்து இருக்கின்றார். இந்த டோல் கலெக்ட் பண்றது இது ஈரானுக்கு சொந்தமானது அப்படின்னு. ஈரான்ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இது வந்து இங்க போனோம்னா காசு கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு. இது யார் ஒன்னா எந்த சட்டம் ஒன்னா போடலாம். நாளைக்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் ஓஷன்ல எந்த ஷிப்பு போனாலும் எங்களுக்கு வந்து காசு கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா அது செல்லுமா?
யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுபடி இது ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன். இப்போ சூயஸ் கேனால் எடுத்துக்கங்க, பனாமா கேனால் எடுத்துக்கங்க, இதெல்லாம் மேன்மேடு. அதனால யாருக்கோ ஏதோ ஒரு காசு கட்டிட்டு இது வந்து அவர்களாக அந்த கேனால வெட்டினது சொன்னாங்க. இது இயற்கை. அதுதான் இயற்கையா இருக்கிற இதுல யாருக்கும் எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது, உலகத்துக்கே சொந்தம் அப்படின்னு. இப்ப சிங்கப்பூருக்கு என்ன சிக்கல், ஏன் அவங்க உட்காந்து நாங்க குதிக்கிறாங்கன்னா, மலாக்கா ஸ்டேட் இருக்கு, மலாக்கா, மலேசியா, இந்தோனேஷியா, இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு காசு கொடுக்கணும் நாளைக்கு. ஏன்னா மலாக்கா வந்து கையாளுறது வந்து சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இந்தோனேஷியா அந்த பார்டர்ல அவங்க எல்லாம் சேர்ந்து அது இந்தோனேஷியா மிகப்பெரிய நாடு அப்படின்றதுனால எங்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும் ஆளாளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தோனேஷியா வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் யுஎஸ் ஃபோர்ஸ். இப்போ அந்த ஓவர் ஃபிளைட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, சைன் பண்ண போனாரு. அதுக்குள்ள வந்து ஒரு பத்திரிகையில் அது வெளியாகி விட்டது. என்னன்னா மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து கேஸ் பை கேஸ் பேசிஸ் வந்து ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க, டினை பண்ணது கிடையாது, மறுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இது ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி சண்டை நடக்கிற சமயத்துல அவங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரமா, ஸோ இமிடியேட்டா போனோம் அப்படின்றதுனால ஒரு பிளாங்க் செக் மாதிரி அது கொடுக்கறதுக்கு சைன் பண்ண போனாங்க. பத்திரிகைகள்ல வந்தவொடனே உள்ளுக்குள்ள நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்தது. இப்ப அதை சைன் பண்ணல. ரைட். அடுத்தது இந்தோனேஷியா ஏற்கனவே அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீலும் போட்டுட்டாங்க. அது அன்ஃபேவரபிள்னு சொல்றாங்க. அது டாரிஃப்லாம் வந்து செல்லாதுன்ற ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி. மலாக்கா குறித்து மலாக்கால வேற ட்ரேட் ரைட், வேற ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆமா, ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது இந்தோனேஷியாவும் அமெரிக்காவும் அதுக்கப்புறம் தானே கோர்ட்ல வந்து அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். ஸோ இப்போ அந்த ட்ரேட் டீல்ல இருந்து வெளில வரலாமா, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மலாக்கா ஸ்டேட் அப்படின்றது சீனாவுக்கு வைக்கிற ஆப்பு. அது வழியா தான் சீனாவுடைய ட்ரேட் வந்து முக்காவாசி போயிட்டு இருக்கு. இன்கமிங் ஆயிலும் சரி, அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டும் சரி, அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. சீனா வந்து ஜியாகிரபிக்கலி மிகப்பெரிய நாடு, ஆனா போர்ட் ஆக்சஸ்னு வரும்போது வெரி புவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் நார்த் கொரியா, விளாடிவோஸ்டாக், ஓகே, அது வந்து ரஷ்யா பக்கம் போயிட்டு. ஸோ அதனால அந்த பக்கம் சி ஆஃப் ஜப்பானுக்கு அவங்களால டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது. ஸோ இந்த மலாக்கா ஸ்டேட்டை மட்டும் தான் அவங்க நம்பி இருக்காங்க. அதுலதான் நிறைய ட்ரேடு எல்லாமே. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆங் சூகி தலைமையில் அந்த ஆட்சி இருக்கும்போது மயான்மார்ல வந்து ஒரு டீல் போட்டாங்க. அந்த OBORBRன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து 10 பர்த் கட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் முதல்ல மிலிட்டரி ரூல் இருக்கும்போது, அப்புறம் ஆங் சூகி வந்த பிறகு 10 எங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தேவை, இதுல டிராபிக்கே இருக்காது அப்படின்னு உடனே இல்ல அது வந்து எங்களுடைய டேங்கர்ஸ்லாம் வரும், உங்களுக்கு லைசன்ஸ் ஃபீ அது இது வரும், அதெல்லாம் தேவையில்லைங்க, இதுக்கு நீங்க கட்டுறதுக்கு ஏராளமா கடனை எங்க தள்ள கட்டுறீங்க, அது சரிப்பட்டு வர, அது 2 போதும் அப்படின்னாங்க. இதுதான் சைனாவுக்கும் ஆங் சூகிக்கும் நடந்த ஃபிரிக்ஷன். மறுபடியும் அவங்கள கவுத்துட்டு மிலிட்டரி வந்துட்டாங்க. ஆங் சூகி இப்போ அவங்க மௌனி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். ஆமா, நீங்க சொல்றது பர்மா சொல்றீங்க. ஆமா, பர்மாவில். ரைட். ஸோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு டீலுக்கு வந்துதான் ஆனோம் ஈரான். அமெரிக்கா சைட்லயே வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு கௌபாய் மாதிரி மிரட்டுறதும் தப்பு. இவங்க சைட்ல ஐஆர்ஜிசியை இப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐஆர்ஜிசியோட கைதான் ஓங்கி கொண்டிருக்கின்றது. ஆனா எத்தனை நாளைக்கு அப்படின்றது தான் கேள்வி. ஹவு லாங்? முக்கியமான விஷயம், அங்க ஆயில்ன்றது எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, உள்ளூர் தேவைக்கும். ஆமா, அவங்களுக்கு லோக்கல் டிமாண்ட். அதுக்கே இப்ப ஷார்டேஜா இருக்குன்றாங்க. சார், இப்போ நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஐஆர்ஜிசிக்கும் சிவிலியன் லீடர்ஸுக்குள்ள டிஸ்கிரிபன்சி, இது ஒரு பக்கம். இப்போ அமெரிக்கா வந்து சிச்சுவேஷன் ரூமில் பேசுகிறது, அமெரிக்காவும் தொடர்ந்து போர் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அங்கே இருக்குது. $3 ஒரு கேலனுடைய விலை 5 நொறுக்கி இருக்கிறது. அமெரிக்கன் காமன் சொசைட்டி, லாட் ஆஃப் த டிசன்ட், த வாய்ஸ் அகெயின்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப், யூ நோ வெரி வெல் அபவுட் இட் செல்ஃப். பட் 2 பேருமே ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. இவர்களும் சிக்கலில் இருக்கிறார்கள், அவர்களும் சிக்கலில் இருக்கிறார்கள். சீனாவுடைய பேக் சேனல், த பொலிட்டிக்கல் அலங்குவித்து அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். இப்போ இன்றைக்கு தாக்கி விட்டார்கள், நாளை மாலையோடு அந்த சீஸ்ஃபயர் காலம் முடிகின்றது. அதனால் அட்டாக் நடந்துட்டு இன்னைக்கு அல் ஜசீராவில். வாட் வில் ஹேப்பன் சார்? ரைட். அதாவது அமெரிக்காவில் வந்து சிவில் சொசைட்டி ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது இந்த சண்டை போடுறதுல, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். வியட்நாம் வாருக்கு இல்லாத எதிர்ப்பா சொல்லப்போனால், அப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இளைஞர்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி அவங்களுக்கு எதிராக தாக்குதல்லாம் நடத்தினது அமெரிக்க அரசாங்கமே. ஆனாலும் எத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணாங்க. அதனால இந்த எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி அப்படின்ட்டாருன்னா இதெல்லாம் மறந்து போயிடும்.
சோ இதெல்லாம் வந்து இருக்கிற விஷயம் தான். Right, அதனால right. அது அவர் எக்ஸிஸ்டிங் கிரைஸ் தான். ஆமா. அந்த வெற்றில எல்லாம் டிஸ்அப்பியர் முடிஞ்சு போச்சு. டிஸ்அப்பியர் ஆமா. மறந்துரும். ஆமா. இப்ப நம்ம அரசியல்வாதிகள் மறக்கலையா? அது கப்பு கிடைச்சிச்சா முடிஞ்சு Right, போச்சு. right. அவ்வளவுதான். விடுறாமத்தெல்லாம். ஆமா. அடுத்த முக்கியமான விஷயம், they cannot fight அப்படின்னு சொல்ல முடியாது, they have to fightன்ற சிச்சுவேஷன் இருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா இது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மட்டும் கிடையாது, சீனாவுக்கு எதிரான சுத்து போடுற தாக்குதல். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். சீனாவை கண்டெயின் பண்ணணும். ஒரு பக்கம் சீனா என்ன பண்றாங்க, அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ல மோனோபோலியை கையில வச்சு அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன மிரட்டுறது? ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வச்சு மிரட்டினா உனக்கு ஆயிலே வராம நான் பண்றேன். ஏற்கனவே வெனிசுலால ஒரு சைடு பிளாக் ஆயிட்டு தூக்கிட்டாங்க. பிளாக் ஆயிருக்கு. ஆமா, 10 லட்சம் டெய்லி போறது நின்று. ஆமா. இதுல ஒண்ணு என்னன்னா, சார் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வருமே அப்படின்னு. அது ஒரு கேள்வி வரும். வராது. நாளைக்கே ட்ரம்ப் வந்து இந்த வேற உக்ரைன்ல பாதி உனக்கு, அங்க நீ ஆயில் அனுப்பாத. எல்லாம் நம்ம ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தான் நடக்கு. இது கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி தான். ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது நம்ம இந்த சீட்டு பேரம் பேசுறோம் பாருங்க, அவ்வளவுதான். அதனால எனக்கு என்ன லாபம், என்னால உனக்கு என்ன லாபம். சிவிலைஸ் ரொம்ப ஒரு சிவிலைடா ரொம்ப ஒரு நாகரிகமா பேசுறதுனால நம்ம தலைவர்களை மென்ஷன் பண்ண முடியல. அது அருண் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீனாவோட அவங்க வந்து இணைப்பா இருக்கிறாங்க. இது வந்து மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் நான் சொல்றேன். ஓகே ஓகே, ஒப்பந்தம். ஆமா, ஒப்பந்தம்னா ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்காவோட அவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட் எங்கன்னா சீனாவில இருந்தா. ஓ ஆமா, இன்னைக்கு நம்ம ஈஸ்டர்ன் ரஷ்யா இருக்கு, அந்த இடம்லாம் ஒரு காலத்துல வந்து சைனீஸ் டைனஸ்டி இருந்தது. அதுக்கப்புறமா பல காலங்கள்ல தோக்கடிச்சு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி விளையாடி இன்னைக்கு இப்ப அருணாச்சல் பிரதேசல சில ஊருக்கெல்லாம் சைனா பேர் வச்சிருக்கான்ல, பேர் வச்சிருக்கான். விளாடிவோஸ்டாக்ல இருந்து அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இவன் பேர் வச்சிட்டு இருக்கான், சைனா ரஷ்யால இருக்கிறது. அங்க யாரும் கண்டுக்கல, நீ என்ன ஒன்னா வச்சுட்டு போது எங்க இடம் அப்படின்னு. இதுல இந்த கொரோனாக்கு முன்னாடி இந்த விளாடிவோஸ்டாக் டே அப்படின்னு ரஷ்யன் எம்பசி இன் சைனா அவங்க கிராண்டா கொண்டாடினாங்க. எதுக்கு அப்படின்னா, நீனு எங்க ஊருக்கு பேர் வச்சுன்னுக்கிற, எங்க ஊர் டேவா நான் உங்க ஊர்ல கொண்டாடுறேன் பாரு அப்படின்னு. அதே மாதிரி விளாடிவோஸ்டாக் டு சென்னை அந்த ஒரு மேரிடைம் ஒரு தனி, அது பெரிய. ஆமா, அது அந்த அது வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிசினஸ் ஆகும். ஆமா, ஷார்ட் வேணும், ரொம்ப டைம் குறைஞ்சிருது இல்ல அப்படி. சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இதை எடுத்துட்டு நீங்க பாதியில விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் சீனா தான் வில் கெட் தி அப்பர் ஹேண்ட். அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வந்து இந்த மறுபடியும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் சண்டை அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் சவுதி, கட்டார், யுஏஇ, பஹ்ரைன், துபாய், ஓமன் எல்லாமே. இன்ஃபேக்ட் சவுதி சைட்ல இருந்தே நிறைய ப்ரெஷர் இருக்கு. இத பாருங்க, எடுத்ததை முடிச்சிட்டு போயிருங்க, ஒன்னு டீல் வரணும், இல்ல ஒண்ணு இல்லாம போட்டு. சவுதியும் யுஏஇயுமே ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஆமா, அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் ஓபன்லி ரிவீல் தி மெசேஜ். ஆமா, பட் எக்ட் இட் டிட் நாட் டினைட் எனிதிங் ஃப்ரம் சவுதி சைடு. ஆமா, இது வரைக்கும் மறுக்கல. they are going to be mute mode, அமைதியா இருக்காங்க. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, சவுதி வந்து எங்களுக்கு எதுவுமே இதுல சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி எங்க பேசஸ் எல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், இங்க இருந்து சண்டை போடக்கூடாது, ஓகே ஓகே நாங்க அப்படி ஒரு நியூட்ரலா இருப்போம் அப்படின்னு. அது வந்து நீங்க சொன்னது வாருக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னது இதே சவுதி. அது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டது. ஆமா, அப்ப இவங்க அதை பத்தி ஏதாவது சொல்லணும்ல, நாங்க அப்படி இல்லைன்னு ஒண்ணுமே சொல்லல. சோ இப்போ சவுதிக்கு என்னன்னா வெரி சிம்பிள், இன்னைக்கு அமெரிக்கா வந்து இதை பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அங்க ஈரான் தான் தாதா. அதாவது பிராந்திய வல்லரசு. ஏற்கனவே அந்த ஓஐசில இந்த இஸ்லாமிக் வேர்ல்டுல நாங்க தான் தலைவரா இருக்கணும், இதுதான் ஈரானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கின்ற பெரிய ஃபிரிக்ஷன் பாயிண்ட். இப்ப நீங்க பாதியில விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈரான் வந்து $2 பத்தாது, ஒரு பேரலுக்கு $4 கொடு அப்படின்னாலும் நீங்க கொடுத்துதான். யார் விட்டு ஆயில யார் வாங்குறாங்க, யாரு காசு கட்டுறது? அதனால நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, விரைவிலேயே இந்த ஐஆர்ஜிசியோட ஹைட் அவுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த இப்ப நாளைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையில ஒரு டீல் வரல, ஐஆர்ஜிசி ரொம்ப வயலண்டா போறாங்க அப்படின்னு சொன்னா சிவிலியன் லீடர்ஷிப்பே எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற தகவலை பாஸ் பண்ணிட்டு அதெல்லாம் அமெரிக்கா அடிச்சு நொறுக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பட் அதுக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயர் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு. அதனால என்னப்பா, இன்னும் 1 மாசம் கூட பண்ணிக்கிறேன், எதுவும் உனக்கு வந்து சேராது, அங்கேருந்து எதுவும் போகாது. சீனாக்கு இது பெரிய அடி. இன்னும் 1 மாசம் சீஸ்ஃபயர் பிளஸ் பிளாக்கேட் அப்படின்னு சொன்னாங்க. பிளாக்கேட்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, சீஸ்ஃபயர் வேற, பிளாக்கேட்னா நாட் மூவ். இவர் என்ன சொல்றாரு, சீஸ்ஃபயர் வித் பிளாக்கேட், அப்ப கஷ்டம் தான்.
இதுதான் அவருடைய கண்டிஷன். பொசிஷன் டு பி அப்பியர் வெரி ஸ்ட்ரகிள். நான் அடிக்க மாட்டேன், ஆனா யாரையும் உள்ள விட மாட்டேன். இதுதான் வந்து சீனாவுக்கு வச்சிருக்க மிகப்பெரிய ஆப்பு. ஆனால் என்ன நடக்குங்கிறத இன்னொரு 48 மணி நேரத்தில் தெளிவாயிரும். ஆமா, நாளைக்கு பேச போறாங்கல்ல. நாளைக்கு பேசுறது கன்ஃபார்ம் தானே? வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க நாங்க போற மாதிரி இல்லைங்கிற நேற்று பக்கர் கலிபா சொன்னாங்க. வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். ஆமா, என்னங்கிறதா சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. சொல்லி ஆசிம் முனீர் கூட்டு வந்துருவார். ஆசிம் முனீர் நல்லா பயணிக்கிறார். அதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம். சார், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. ஒரு என்ன நடக்க போகுது, ஐஆர்ஜிசிக்கும் சிவிலியன் லீடருக்கான பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான ஆதிக்க போட்டி, அதில் மிக முக்கியமாக சொன்னார்கள் ஜெலன்ஸ்கி கலத்தி விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய விஷயம் பேசுகிறோம். நம்ம பேசுகிற ரொம்ப டீப் ரூட்டான இன்டர்நேஷ்னல் இது. என்னுடைய அமர்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.